2026 யார் ஜெயிப்பாங்க? சிங்கமா செத்த ஏரியா. அதான் guys, welcome back to another video. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம விஜயோட மாநாடு அடுத்து நடக்க போகுது, திருச்சியில தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மதுரையில் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் நடந்துருக்கு சொல்கிறேன், மதுரையில் நடந்திருக்கு தான் நினைக்கிறேன். ஸோ அது பெரிய பெரிய மாநாடாக இருந்துச்சு, நிறைய கூட்டங்கள்லாம் வந்துச்சு. நான் இதுவரை எதிர்பார்க்காத கூட்டம் தான் அதில் பார்த்தேன். நான் சிஜிஐ கூட இருக்குமோன்னு சொல்லி சூமெல்லாம் பண்ணி பார்த்தேன். சிஜிஐ ஒன்றும் இல்லை, எக்ஸாக்ட் அவரோட என்ன சொல்கிறது, அவரோட ரசிகர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்கள பார்ட்டி மெம்பர்ஸை விட ரசிகர்கள்னு சொல்லலாம். அவ்வளோ ஏகப்பட்ட கூட்டங்கள் விஜய் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இதில் நான் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குல்ல, இப்போ ரூலிங் பார்ட்டி ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இது மாதிரி நிறைய ரூலிங் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் வெளியிலேருந்து இன்டர்வியூவில் கொடுக்கும்போது இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம், இவெல்லாம் வரவே முடியாது, இவங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, இவங்கள பார்ட்டியில் மிஞ்சி வர முடியுமா, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து இவெல்லாம் ஒரு ஆளாலாம் கேட்டிருந்தாலும் உள்ள பயம் இருக்கிறது நமக்கு வெளியில் நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, அது கரெக்டாக தெரியுது. ஏன்னா நீங்கள்லாம் இப்போ விஜயங்கிறது இப்போ வந்த ஆள் தான். இப்போ 1 year இல்லைன்னா 1.5 yearsக்குள்ளே வந்த ஆள் தான். இந்த 1.5 yearsக்குள்ளேயே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பீதியை உங்களுக்கு மனசில் வச்சுருக்காருன்னா அவங்கள ஒரு வெளிய ஆள் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் ரூல் பண்ணிகிட்டு இருந்த பார்ட்டி, இப்போ நீங்கள் ரூல் பண்ணிகிட்டு இருக்க இவ்வளோ டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே கேட்டால் நிறைய வருஷம் இந்த தமிழ்நாடு ரூல் பண்ண பார்ட்டி, மாறி ரூல் பண்ண பார்ட்டி, உங்களுக்கு 2 பேருக்கு இவ்வளோ பார்ட்டியோட இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, இத்தனை வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. மேபி 45 to 50 yearsோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு 2 பார்ட்டிக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் விஜய்ங்கிற பார்ட்டிக்கு மேபி 1.5 years தான் இருக்கும். ஸோ இந்த 1.5 yearsலேயே உங்களோட இடத்த பிடிக்கிறதுக்குள்ள எல்லா ஆளுகளையும் விஜய் சேர்த்துட்டார் இப்போ. ஸோ அதோட பயம் உங்களுக்கு நீங்கள் வெளியில் காமிக்கலாம்னாலும் எங்களுக்கு தெரியுது. மேபி 2026 விஜய் போட்டிடுவார். விஜய் தான் சொல்லியிருக்காரு, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா தொகுதியிலையும் விஜய் போட்டியிடும்போது எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் நிற்க போகிறான்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சர்க்கார் படத்தில் சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சது சன் பிக்சர்ஸ் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அப்பா விஜய் எப்படி அரசியலுக்குள்ளே வரவாருன்னு தெரியாது, எதை பார்த்து ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தாங்கன்னு தெரியல. சர்க்காரில் சொல்லுவார்ல, சர்க்காரில் யார் சொல்லுவார், இந்த ராதாரவி சொல்லுவார்ல, என் தலைவன் ஒரு நாயை கொண்டு வச்சார் எப்படி சொல்லுவார்ல, அது ஒரு நாயை வச்சிருந்தனாலும் ஜனங்க ஓட்டு போடுவாங்க சொல்கிறாங்க. அது மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு, எல்லா தொகுதியிலையும் நான் தான் போடுவேன். அது மீன்ஸ் விஜய் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டா விஜயோட என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் யாரை நிறுத்தினாலும், ஒரு பொம்மையை கொண்டு நிறுத்தினாலும் அவங்க பொம்மைக்கு தான் ஓட்ட போட போகிறாங்கன்னு தான் ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ அளவு ஆளை அவங்க சம்பாதிச்சு வச்சுருக்காரு விஜய். மேபி அவங்களோட ரசிகர்கள் தானே சொல்லலாம், ஃபேன்ஸுன்னு சொல்லலாம், மெம்பர்ஸை விட பார்ட்டி மெம்பர்ஸ் சொல்கிறத விட அவங்களோட ஃபேன்ஸு தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஆட்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. ஸோ இந்த மாநாடு மதுரை மாநாடு பார்த்து போயே தெரியுது ஏகதேசம் 2026 என்ன நடக்கும்னு. மேபி வின் பண்ணலாம், மேபின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்தில் அவர் மெஜாரிட்டி சீட் வின் பண்ணிட்டாலே உங்களுக்கு கோவிந்தா தான். ஸோ 2031 இந்த எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்தால், இந்த எலெக்ஷன் தோற்றா அடுத்த எலெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அது வேறு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் தான் அவர் க்ரூஷியலாக இருக்க போகிறாரு. 2026 அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் மேபி அது கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் தான் ஒரு மெஜாரிட்டி சீட் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ ஜனங்களுக்கு ஒரு 50% ஜனங்களும் அவங்களோட செய்கைகளை பார்த்து தான் போட வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் சீட்டு அது மெஜாரிட்டி சீட்டு ஜெயிச்சாருனாலும் அவங்களோட ஒர்க்கை பார்த்து தான் ஃபர்தர் ஓட்டு போடுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வர அவர்களோட ஃபேன்ஸ் தான் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் கூடுதல் இருக்குது. ஃபேன்ஸும் அது மாதிரி கொஞ்சம் காமன் ஆடியன்ஸ், ஆனால் வேறு பார்ட்டியில் ஆட்காரங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த எலெக்ஷன் தோற்றாலும் எப்படி இருந்தாலும் 2031 அடுத்த எலெக்ஷனில் எப்படியும் ஜெயிச்சிருவார் இருந்தால் வேற ஒரு நம்பிக்கையில் அவர் சிஎம் ஆவார். ஸோ அப்படி தான் நான் நம்புகிறேன். நிறைய ஆக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஆக்டர்ஸ்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் நமக்கு எம்ஜிஆர் சார், அது மாதிரி விஜயகாந்த் சார்லாம் நார்மலி வந்திருக்காரு. பீப்புள்ஸ்க்காகவே வந்து பாடுபட்டு இறங்கி அவங்களுக்காகவே வாழ்ந்த நிறைய லீடர்ஸ் பார்த்துருக்கோம். அது மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து விலை போன லீடர்ஸே நம்ம பார்த்துருக்கோம். பீப்புளுக்காக வரேன்னு சொல்லிட்டு விலை போன லீடர்ஸே நம்ம பார்த்துருக்கோம். நான் பெயர் சொல்லி விரும்பலை. ஸோ மேபி ஒரு ஆக்டர் கூட இருந்தார், இந்த டார்ச் எல்லாம் வச்சுட்டு ஆக்டர் கூட இருந்தார், இந்த மாதிரி டிவியில் அடைச்சி உடைக்கிற மாதிரி ஆக்டர்லாம் இருந்தார். அவங்க பெரிய வாய்ஸ் எல்லாம் கிளப்பி இந்த என்ன சொல்கிறதுக்கு, இந்த பார்ட்டிக்கு எகென்ஸ்டாக வரேன், நான் ஒற்றைக்கு வரேன்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவரையும் வாங்கி வச்சுட்டாங்க. அவரை டார்ச்சை உடச்சி நேராக அவரை வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மாதிரி தான் இருக்குது. வேற நான் இப்போ வரேன், நாளைக்கு வரேன், அது மாதிரி என்ன சொல்கிறது, என் ஜன்னலுக்காக வரேன், ஏன் என்னோட வரதுக்கு வேண்டி ஜன்னல் காத்துட்ருக்காங்க, ஸோ நான் இப்போ வரேன், குதிச்சிருவேன், அரசுக்குள்ளே குதிச்சு என்ன சொல்கிறேன், நீச்சல் அடிச்சிருக்கேன்லாம் சொல்லிட்டு
நம்ம வரேன்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஆள் வீடியோ பார்த்து அவசரம் நமக்கு இப்போ ஏஜ் ஓவர் ஆகின மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் அந்த ஆள் வரலை, அவர் வரலை இன்னும். ஸோ இன்னும் வருவாரான்னு கேட்டால் வர மாட்டார்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களையும் வாங்கியாச்சுன்னு தான் சொல்லணும். வேறு இதில் விஜய் சொல்லியிருப்பார், இந்த செத்த மிருகங்களை எல்லாம் அந்த சிங்கம் வேட்டையாடாதுன்னு. அது யாருன்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த செத்த மிருகம் எதுக்கு இவ்வளோ கிடந்து கொந்தளிக்குதுன்னு தான் தெரியல. ஸோ இது எதுக்கு செத்த மிருகத்தை அப்படி நம்ம விட்டாச்சு, பின்ன எதுக்கு அதை நான் இங்கே இருக்கேன்னு காணிக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுறியான்னு என்னமே தெரியல. ஸோ அப்படி குறைய மிருகங்களோட ஆட்டங்கள் விளையாட்டுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையான சிங்கம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன சொல்றதுக்கு, இந்த இவ்வளோ பார்ட்டிக்குமே இவ்வளோ ஒரு பீதியையும் பயத்தை ஏற்படுத்திட்டாருன்னா அவங்க பெரிய ஒரு ஆள் தான்னு நம்ம என்ன சொல்றதுக்கு, நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ இந்த சின்ன ஒரு டென்யூரில் 1.5 இயர் டென்யூரில் இவ்வளோ பெரிய ரூலிங் பார்ட்டி ஆகட்டும், நேரத்தில் உள்ள ஹிஸ்ட்ரி உள்ள வேற ஒரு பார்ட்டி ஆகட்டும், அதுக்கு அல்லாமல் வேற பல பார்ட்டி இருந்தாலும் இந்த விஜய்ங்கிற ஒற்றை முகத்தை வச்சுட்டு அவங்க இவ்வளோ பெரிய பார்ட்டி, இவ்வளோ ஹிஸ்ட்ரி கலந்த பார்ட்டி எதிர்த்து நிற்கிறாருன்னா அவங்களுக்கு தில்லு தான் சொல்லி தான் ஆகணும். அது கூடுதல் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒரு அவசியம் இல்லை. 2026 யார் ஜெயிப்பாங்க, சிங்கமாக செத்த ஏரியா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். செத்த ஏரியா எப்படியுமே ஆல்ரெடி செத்தது பற்றி நம்ம பேசிட்டு காரியம் தெரியுமே, நமக்கு தெரியும் அதை செத்த ஏரியா வரணும் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே விட்டுடுவோம். ஸோ 2026 யார் ஜெயிப்பாங்க நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு கழுவி ஊற்றலாம். ஏன்னா எனக்கு தெரியும் இதை மாதிரி நம்ம பேசும்போது பல பார்ட்டிகளில் ஆள்களும் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு தைரியமாக நீங்கள் கழுவி ஊற்றலாம். ஸோ நான் அது கழிவு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான்.